வணக்கம் திருப்பத்தூர் தொகுதி மக்களே. என் பேர் விநாயக மெய்யரசு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டிவிகே சார்பில் விருப்ப மனு கொடுத்துருந்தேன். தலைமைக்கு கொடுத்துருந்து நம்ம இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 12,000 நோட்டீஸுக்கு மேலே அடித்து நம்ம எல்லா கிராமங்கள்லையும் ஒட்டியிருக்கோம். அப்புறம் அந்த பேனர்ஸ்லாம் போட்டு நம்ம அதிகமாக திருப்பத்தூரில் நம்ம பிரச்சாரத்தை பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி டிவிகேயில் அதிகமாக எந்த பிரச்சாரம் இல்லைன்னு நான் இணையும் போது மாவட்ட செயலாளர் சொன்னார். அதனால் என்ன பண்ணோன்னா, இப்போ எல்லாத்தையும் செஞ்சோம். ப்ளஸ் இங்கே நிர்வாகிகளுக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் குமுறின நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம பொதுச் செயலாளரை போய் பார்த்தோம், அறிமுகம் பண்ணோம், எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணோம். நான் அவருக்கு முன்னாடி என்னை இணைஞ்சேன். நம்ம டிவிகேயில் இணைஞ்சு ஏன் டிவிகேயில் இணைஞ்சோம்னா, நம்ம இப்போதைக்கு ஒரு எழுச்சியாக ஒரு கட்சி புதுசாக கிளம்புதுன்னா அது டிவிகே எழுச்சியாக இருக்குது. அதுவும் ஒன்று. இன்னொன்று நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு விஜய் நம்ம இளைய தளபதியை பிடிக்கிறதுனால நம்மளுக்கு இளைய தளபதி அவர் படையில் சேர்ந்து நம்ம செயல்பட்டு இந்த திருப்பத்தூரில் எதுவுமே இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் எந்த அடிப்படை திட்டங்களும் ஒரு மலிவான ஒரு அடிப்படை திட்டமே இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்லி இழிவு நிலையில் உள்ள ஊராகவே இருக்கிறதுனால அதை ஒரு சரி பண்ணுவோம், எப்படியாச்சும் ஒரு சரி பண்ணிடலாம், நம்ம இந்த கட்சி நம்மளுக்கு கை கொடுத்து கொண்டு போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம கட்சியில் இணைஞ்சு பயணிக்கலாம்னு வந்தோம். ஏன்னா இது புதுசாக நான் இந்த அரசியலுங்கிறது எனக்கு புதுசும் இல்லை. நான் என்னோடய விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே நம்ம அரசியலில் இருந்து ஈடுபட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் பல பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு வந்தோம். இப்போ விருப்ப மனு கொடுத்துருந்தோம். இப்போ சீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருந்தது. நம்மளுக்கு விருப்ப மனுக்கு நம்ம பேரும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம போனோம். நம்மளுக்கு கேட்டோம். ஏன்னா நம்ம விருப்பம் கொடுத்தோம், நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம இந்த தொகுதியை எப்படியாச்சும் இவ்வளோ நாளாக இப்போ ஒரு 4 வருஷமாக இப்போ நம்ம மினிஸ்டர் இருக்காப்புல, அவர் எதுவுமே பண்ணலை. அவர் அவர் பண்ணாதனால சரி நம்மளாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிகேல இணைஞ்சு நம்ம இனிமேல் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு காலேஜ் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத தொகுதியை நம்ம அடிப்படை வசதியோட ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே சிங்கப்பூர் அது மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வெளிநாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளும் என்னடா இது நம்ம ஊர் இன்னுமே அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தாய்மார்களிடமும் ஒவ்வொரு என் கூட பிறந்த மாதிரி எல்லா சகோதரர்களிடமும் எல்லா அனைவரிடமே ஆல்ரெடி நம்ம போயாச்சு. இப்போ நம்மளோட விளம்பரங்கள்னாலையும் நம்மளோட மீடியா நம்ம டிஜிட்டல் மீடியா மூலியமாகவும் அனைத்து மக்களுக்குமே ஒரு விநாயக மெய்யரசா ஓகேப்பா, இந்த மண்ணின் மைந்தன்பா, இந்த திருப்பத்தூருக்கு தாய்க்கு செய்ய வந்த மகனாக ஒரு தாயின் மகனாக இருக்கான்ப்பா, வந்திருக்காருப்பா. அந்த தாய்க்கு இவ்வளோ நாள் இந்த மண்ணில் மண்ணில் பிறந்து ஒரு தாய்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமைகளை யாருமே செய்யாமல் இருக்கிறப்ப ஒரு மகனாக இருந்து எல்லாத்தையும் செய்ய வந்தவனை இந்த தலைமையில் சில குளறுபடியால் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சில விஷயங்களால் தவிர்க்கப்பட்டு, ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், நம்ம தலைமை விருதி சொல்கிறோம், அங்கே கேட்கப்படும் எல்லாத்தையும் எல்லாம் கேட்ட அனைத்துக்குமே நம்ம பதில் கூறியாச்சு, நம்ம விருப்ப மனு போட்டாச்சு, நம்மளோட ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு, அங்கே என்னென்ன பரப்புரை பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் ஊர் ஃபுல்லாக பரப்புரை பண்ணியாச்சு. இப்போ எல்லா கிராமங்கள்லையும் இப்போ சிங்கமுனாரி, இப்போ சாக்கோட்டை ஒன்றியம், சிங்கமுனாறு ஒன்றியம், எஸ்புதூர், இந்த சைடு உள்ள ஒன்றியங்கள் எல்லாம் அனைத்துலையுமே நம்ம பேர் பதிக்கப்பட்டு விட்டாச்சு. இப்போ டிவிகேனா விநாயக மெய்யரசன் அப்படின்னு சொல்லி பதித்த இடத்துல தலைமைக்கு தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரை கொடுத்து
வேறு தொகுதியில் மாற்று தொகுதியிலனா மாற்று மாவட்டத்தில் நிற்கிறேன்னு சொன்னவரெல்லாம் அவருக்கு அங்கே கிடைக்காம போய் அந்த தொகுதி கிடைக்காம போய் இங்கே இந்த இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கும் எனக்கு வந்து அந்த இதை கிடைக்காம எங்களை போல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம இவங்க வந்து செஞ்சது ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா இந்த 2.5 மாதம் என்னைய வந்து கேள்வி கேட்டாங்க தலைமையில், எத்தனை மாதம் ஆச்சு சேர்ந்து அப்படிங்கிறப்ப, இங்கே வந்து 2.5 மாதங்கிறப்ப 2.5 மாதம் சொல்லி 2.5 மாதத்துக்குள்ள ஒரு 12,000 போஸ்ட்டும் அவ்வளோ என்னோட இங்கே டிவிகே நிர்வாகிகளும் என்னோட நம்ம டிவிகே தொண்டர்களும் சேர்ந்து பகலா 2.5 மாதமா அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து அவங்களோட ஆதரவை பெற்று அனைத்து மக்களையும் கன்வெர்ட் பண்ணி 300-400 பேரையும் 500 பேர் அப்படின்னு கிராமந்தோறும் போய் மொத்தமாக பல்க் ஆர்டர் மாதிரி எடுத்து எல்லாரையும் டிவிகேயில் ஜாயின் பண்ண வச்சு அத்தனை பேருக்கும் சால்வை வாங்கி, அத்தனை கட்சி கொடிகளை வாங்கி, அத்தனை கட்சி துண்டுகளை வாங்கி, அத்தனை பேருக்கும் வந்து அத்தனை பேர் உணர்வை வந்து தளபதி மேலே உள்ள உணர்வோடு ஏதாச்சும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு மக்களையும் நம்ம கூட்டிகிட்டு வந்து இணைச்சி எல்லாமே பண்ணி ஒரு திருமணத்துக்கு ஒரு செய்கிற மாதிரி திருமணத்தை செய்து வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் அனைத்தையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தப்ப திடீர்னு வந்து சீட்டை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நம்ம திருப்பத்தூருக்கே சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்காக தான் நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் அவருக்கு பொதுச் செயலாளரை போய் பார்க்கும்போதெல்லாம் நம்ம சொன்னோம், இங்கே உள்ள நிர்வாகிகள் திருப்பத்தூர் தொகுதிக்கு நீங்கள் சரியான நிர்வாகிகளை போடுங்க. அவங்க பல நிர்வாகிகள் இருக்காங்க, யாரும் மாவட்ட பொறுப்பில் டைரக்டான செயலாளர் பொறுப்பில் இல்லை, கண்ட்ரோலில். அனைவருமே வந்து துணையாக இருக்கிறாங்க, அணிகளில் தான் இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பாக ஒன்று போடுங்க. திருப்பத்தூர் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், என்னென்ன இல்லை என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நல்ல சிறந்தவங்களாக போடுங்கன்னு சொல்லியும் கேட்டாச்சு, எதுவும் நடைமுறைக்கு வரல. இப்போ நம்ம நண்பருக்கு தான், அவரும் நண்பர் தான், அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தார், எவ்வளோ ஓடிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியும், கூட இருந்தே பார்த்த வேணாம். ஏன்னா அன்றைக்கி சீட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4:30 மணி வரைக்கும் அவர் என் கூட தான் இருந்தார், நானும் அவர் கூட தான் இருந்தேன். தலைமையகத்தில் நம்மளோட டிவிகே தலைமை ஆஃபீஸ் டிவிகேவோட தேனாப்பட்டு ஆஃபீஸில் தான் இருக்கும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் விலாவாரியாக. இருந்தாலும் அவர் வந்து நம்ம தொகுதிக்கு தான் கேட்குறாரோ, நம்ம கூடவே இருக்கோம், சரி கூடவே இருந்து நம்ம தொகுதியை வாங்கிட்டு போகிறாரு. என்ன கடமைகள் அவர், ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பதவி வந்து மாவட்ட துணை இணை செயலாளர்னு கொடுக்கப்பட்ட பதவி அவருக்கு. இந்த ஸ்ரீனிவாசருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்தோன்னே அவரை வந்து நீங்கள் போய் திருப்பத்தூர் தொகுதியில் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் திருப்பத்தூர் தொகுதியில் வேலை பார்க்க மாட்டேன், நான் வந்து திருவாடனையில் பிறந்தவன், அதனால் திருவாடனை தொகுதியில் நான் 2.5 வருஷமாக வேலை பார்த்துக்கிறேன், என்னை திருப்பத்தூரை பற்றி கண்டுக்காதீங்கன்னு சொல்லி. இதில் என்ன சம்மந்தம்னா அவர் வசிக்கிற இடம் வந்து காரைக்குடி. ஏற்கனவே இந்த காரைக்குடியில் டாக்டர் இவர் அவங்க தம்பி டாக்டராக இருக்காங்க. இப்போ இவர் காரைக்குடியில் இருக்கார். காரைக்குடிங்கிறது சிவகங்கை கிழக்கு மாவட்டம். எங்களோட தொகுதிங்கிறது சிவகங்கை நார்த்து, அது எப்படின்னா வடக்கு மாவட்டம். ஆனால் இவர் வடக்கு மாவட்டத்தில் இணைச் செயலாளர் பதவி வாங்கிக்கிட்டு இவர் போய் திருவாடனையில் போய் இருக்கிறதுக்காக இவர் 2 வருஷமாக அங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. அங்கே போய் கடைசி கட்டத்தில் அங்கே சீட்டு கொடுக்காதனால அப்போ வந்து அவர் பொதுச் செயலாளர் இவர்கிட்ட சொல்லும்போது, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து திருப்பத்தூர் தொகுதியை எனக்கு பார்க்க வேணாம், நான் திருப்பத்தூரை பார்க்க மாட்டேன், நான் திருவாடனையை பார்த்துக்கிறேன், எனக்கு சீட்டு அங்கே கொடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு விருப்ப மனு கூட கொடுக்கல. இப்போ என்ன ஒரு சிறப்புனா, அவர் ஒரு விருப்ப மனு கூட இங்கே கொடுக்காம ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு 15 பேர் விருப்ப மனு இந்த திருப்பத்தூரில் பிறந்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனுவை எடுத்து விசாரிச்சுட்டு இவங்க பண்ணுறாங்க பண்ணலை, இவங்க யார் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனை கொடுக்காம
திடீர்னு வந்து காலையில் ஒரு ஒரு திருப்பத்தூரை சேர்ந்த ஒருத்தருக்கு இருக்குது. அவருக்கு கொடுக்கறதாக சொல்கிறது. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் என் பேரை மாற்றுறது. அப்புறம் மாற்றுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கடுத்து ஒரு நெருக்கு வெட்டில் போயிட்டு எனக்கு அங்கே கொடுக்கல இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால, அப்படி உடனே இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டை இல்லாதவங்களுக்கும் இந்த தொகுதியில் இல்லாதவங்களுக்கும் எந்த எந்த செயல்களும் செய்யாதவங்களுக்கும் வந்து கொடுக்கறது வந்து இந்த தொகுதியில் எனக்கு அவங்க செய்கிறாங்க செய்யலை, அவங்க கட்சிக்கு செய்யலை, அது வேற. எனக்கு என்ன கேள்விகள்னா, இங்கே உள்ள குறைகள் யாருக்கு தெரியும்? இங்கே பயணிக்கிற மக்களாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எங்களை இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள், இவருக்கு இது வரைக்கும் எந்த தெரு பேராச்சும் தெரியுமா? என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? இங்கே யாரோட போராடுறோன்னு தெரியுமா? இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் யார் என்னென்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரியுமா? எங்கேருந்து வந்தவங்கன்னு தெரியுமா? எதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் கேட்டதுனால அங்கேருந்து புதுக்கோட்டை டீமுக்கு ஃபோன் போடுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போடுறேன், அங்கேருந்து உடனே வந்து மாற்றிக்கிட்டு சீட்டை மாற்றி கொடுக்குறதுக்கு, தொகுதிக்கு வேலை செய்கிறதுக்காக சீட்டை கொடுத்து பழகுங்க. நம்ம இப்போதான் தலைவர் இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி மக்களுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காருன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னா, சரி ஓகே இப்போ போட்டு விட்ருவோம், யார் இங்கே இருக்கா ஓகே அங்கே போடுங்க, அங்கே இருக்க இங்கே போடுங்கண்ணா, அந்தந்த தொகுதி மக்களை போடுங்க. அந்தந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை உணர்ந்த நின்று செயல்படக்கூடிய மக்களை போடுங்க. கேட்குறாங்க இதை கொடுத்துட்டா சரியாயிடும், அவங்களுக்கு இதை பண்ணிட்டா சரியாயிடும்னு தயவு செய்து போடாதீங்க. இது வந்து என்ன மனக்குமுறையில் காட்டுதுன்னா, இப்போ 2.5 மாதத்தில் எங்களோட உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் சும்மா சொல்லலை, இப்போ இருக்க நிர்வாகிகள் திருப்பத்தூர் மண்ணில் இருக்க டிவிகே நிர்வாகிகள் அனைவரும் அவ்வளோ துடியாக வேலை பார்த்தாங்க. ஒரு நைட்டு வாப்பானா போகிறது, அங்கே போய் இங்கே இப்போ திடீர்னு அங்கே ஃபோன் அடிப்பா, எனக்கு மாப்பிள்ளை வாங்க, இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க மாப்பிள்ளை, அங்கே ஒவ்வொரு கிராமத்துலையும் வாங்கப்பா, இங்கே ஒரு 100 பேர் சேர்றாங்க, இங்கே வாங்கப்பா நிர்வாகிகள் போடணுப்பா அப்படின்னு எத்தனை உதவிகள் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் ஃபோன் அடித்து இங்கே போக சொல்லி அங்கே போக சொல்லி 50 பேரை போக சொல்லி நானும் அவங்கள போய் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பேசி அவங்கள அங்கே டிஎம்கேல இருக்கவங்க அதிமுகவில் இருக்கவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி டிவிகேல இணைச்சி அவங்களுக்கு கார்டு போட்டு கொடுத்து பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வந்து ஈஸியாக வந்து கண் தொடச்சிட்டு அப்படி தொடச்சி போட்டு போயிட்டாங்க. இவங்களா வேணாம் திருப்பத்தூரா அந்த சீட்டு ஃப்ரீயாக இருக்குது, வாப்பா நீ வாப்பான்னு ஒரு 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 இந்த தொகுதியை ஏன் உங்களுக்கு அவ்வளோ எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் ஏன் அவ்வளோ வன்மம் எங்கள் திருப்பத்தூரை பார்த்தா? அவ்வளோதான் இருக்கு உங்களுக்கு. நாங்கள் வந்து எதுக்கு உங்ககிட்ட வந்து சேர்றோம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு துடுப்பு போல் எங்களை நாங்கள் தத்தளிக்கும் படகாக இருக்கும்போது எங்களை வந்து அந்த கரையை சேர்ப்பிக்கிட்டு தானே வந்து உங்ககிட்ட வந்து சேர்றோம். அவ்வளோ இழிவுபடுத்தின என்ன இருக்குது? ஜாதியத்தை கேட்குறது, எத்தனை மாதம் எத்தனை மாதம் ஆச்சு கட்சியை சேர்ந்து? நான் 2.5 மாதத்தில் எனக்கு அரசியல் தெரியும். 2.5 மாதத்தில் நீங்கள் பார்த்த 2 வருஷம் வேலையை நான் பார்த்து வச்சுருக்கேன் இங்கே. இப்போ நீங்கள் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஊர், நீங்கள் சாக்கோட்டை ஒன்றியமாக இருக்கட்டும், கோட்டையூர் ஒன்றியமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோட்டையூராக இருக்கட்டும், சாக்கோட்டையாக இருக்கட்டும், இங்கே வந்து இது எஸ்புதூராக இருக்கட்டும், வாராப்பூராக இருக்கட்டும், திருப்பத்தூராக இருக்கட்டும், கன்றமணிக்கம்மா இருக்கட்டும், நீங்கள் இந்த ஏரியாவில் போயிட்டு இல்லை கருப்பூராக இருக்கட்டும், இல்லை சின்னார்பாக இருக்கட்டும், இல்லை இங்கே இந்த எல்லா எந்த ஏரியாவில் நீங்கள் போய் கேட்டாலும் யார் பேரை சொல்லுவாங்கன்னா என் பேரை தான் சொல்லுவாங்க. நான் 2.5 மாதத்தில் தூங்காமையும் எவ்வளோ பழங்களை செலவழிச்சோம். இது வரைக்கும் நான் 3 தடவை உங்களை பொதுச் செயலாளரை பார்க்க வந்திருக்கேன். எத்தனை பேரை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு அளவாக வரோம்? அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வரோம். எதுக்காக வரோம்? இங்கே உள்ள தலைமை சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை. அவங்கவுங்க இந்த ஏதோ 2 நாளைக்கு ஏதோ ஹோட்டல்ஸ் ரூம்ஸில் 3 நாளைக்கு 4 நாளைக்கு வாடகைக்கு ரூம் பிடிச்ச மாதிரி இருக்கவங்கள ஃபுல்லாக நிர்வாகிகளை 3 மாதம் நிர்வாகிகளை உனக்கு பதவி போடுறோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறமாட்டி வேலையை வாங்கிக்கிறாங்க. 5 10 வருஷமாக வேலை பார்த்தவன் மக்கள் இயக்கத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த வரைக்கும் பதவி வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் பாதி பேர் இருக்காங்க. எங்கே போனாலும் செயல் வீரர் கூட்டலுக்கு போனாலும் அங்கே வந்து செயல் வீரர் கூட்டத்தில் வந்து ஒருத்தவங்களை என்னதான் கோபமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நிர்வாகிகள் மேலே கோபத்தை காட்டாமல், ஏன்னா பொதுமக்களுக்கு முன்னாடி சிறப்பாக பேசிட்டு நீங்கள் நல்லபடியாக பேசி அவங்கள வேலை வாங்குறது தான் முக்கியம். அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசி செயல்படணும். ஆனால் நீங்கள் அது செய்யலை.
என்ன பண்ணுறீங்க, நீ வா, நீ எலெக்ஷன் முடிஞ்சோன்னு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அது ஒரு செயல்குறர் கூட்டத்துக்கு போகிறீங்க, அது நகரம்னு ஏற்கனவே ஒரு நகரம் இருக்காப்புல, அதுக்கடுத்து இன்னொரு நகரம்னு வைக்கிறாப்புல, இது ஃப்ளக்ஸ் வைக்கிறாள். ஊருக்குள்ள என்ன நீங்கள் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் நீங்கள் உருவாக்க பார்க்குறீங்களா? அப்படி ஒரு மாவட்ட தலைமையை போட்டு வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை உருவாக்கணும் உங்களுக்கு. அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஆளு இங்கே ஒரு சமுதாயத்து ஆளுக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமுதாயத்து ஆளுக்கு கொடுக்காம அப்புறம் நம்ம புது சமுதாயத்து ஆளுக்கு வந்து ஒரு ஆளை கொடுத்து 2 பேரையும் வாங்கி பேனர் வைங்கன்னு சொல்லி அவன் வேலை பார்க்கலையா ஒன்று அதை தூக்கிடணும். இல்லை இப்போ மேலிடத்துல சொல்லிட்டு பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் இது சரியில்லை இவங்களெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லிட்டு நீக்கிடணும். ஒன்றும் பதவியும் கொடுக்காம அவங்கள வேலையும் வாங்கிட்டு அவங்க வேலை ஒழுங்காக பார்க்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படி என்னத்தை நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்கே டிவிகேயில் தானாக சேர்ந்த கூட்டம் தான் இங்கே அதிகம். நீங்களா எத்தனை கூட்டத்தை போட்டு நீங்கள் சேர்த்திய? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எதுவுமே இல்லாமல் ஒரு கேட்டால் நான் டிஎம்கேக்காரன் பி டீம்னு சொல்லியிருக்கீங்க எல்லார்ட்டையும். இதெல்லாம் ஜோசப் தங்கராஜா, உனக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பணம்? திடீர்னு ஐஃபோன் வாங்குற, உனக்கு அவ்வளோ லட்ச ரூபா கடை இருக்குன்னு உன் நிர்வாகிகளை விட்டு என்கிட்ட எனக்கு 25 லட்ச ரூபா கடை இருக்குது அப்படின்னு சொல்லி டீல் பேசினாங்க. நீ நடந்து போகிறேன்னு பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருக்க காரை உனக்கு தரேன்னு சொன்னேன். அது சின்ன காராக இருக்குது, கொஞ்சம் பெரிய காருன்னு சொன்னேன். எல்லாமே என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன பேசின, என்ன வீடியோ நீ வந்து அங்கே ஆஃபீஸில் வச்சு என்னென்ன பேசுனீங்க? என்ன எனக்கு அதுதான் உங்கள் நிர்வாகிகளை வச்சு என்னென்ன டீல் பேசினேன்? இந்த நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த சிக்கேந்தர் பாஷாங்கிற திருப்பத்தூர்லேருந்து அவரை தான் சோலாவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் போனோன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. அவர் கூட சொல்கிறாப்புல இப்போ உங்களுக்கு வந்து அவர் வந்து ஏதோ அவர் மினிஸ்டர்கிட்ட இருந்து பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணுவாராம் மாவட்ட செயலாளருக்கெல்லாம். இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதான், அந்த அமௌண்ட்டை நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பிடிக்கணும்னு என்னைய கூப்பிட்றாரு. வாங்க அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டோம்னா இந்த வேட்பாளரையே மாற்றிடுவாங்க, டிவிகேக்கு செயல்படக்கூடாதுன்னு ஒரு அமௌண்ட்டு போகும், அந்த அமௌண்ட்டை பிடிச்சிரும் அப்படின்னு. அப்போ பி டீமுங்கிறீங்களே, யாரை வந்து பி டீம் சொல்கிறீங்க? யார் எங்கேருந்து வந்தா? பாவம் அந்த வயசானவர் விஎன்ஆர், அவர்கிட்ட எவ்வளோ என்ன பண்ணியேன்னு தெரியல, அவர் சவுண்டே காணோம். அவர் போய் படுத்தவர் தான். நான் பேசும்போது அவர் நெஞ்ச பிடிக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து இங்கே தொழில் வேலை காசு எல்லாம் சம்பாதிக்கணும்னா நம்ம இதை வச்சு சம்பாதிக்கக்கூடாது. உன் பதவிக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், அது வேற. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி பல்ஸ் பார்த்து தூக்குறீங்க. இது வந்து உங்களோட வேலையாது. உழைச்சி சம்பாதிக்கணும். நம்ம வந்து எப்படி சம்பாரித்து அதை மக்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நம்ம பார்க்கணும். என்ன இதை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் போய் மாட்டி விட்டுட்டு அங்கே எல்லா வேலையும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ வந்து தெளிவான தலைமைகளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நீ வந்து என்ன சொன்னீங்க, அங்கே பேனர் வைக்கிறேன், ஒரு பேனர் வைக்கிறோம், அது வந்து ஊரில் உள்ள பிரச்சனைகளை ஃபுல்லாக சொல்லி ஒரு பேனர் வைக்கிறேன், என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன், போலீஸுக்கு அடிப்பேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டிவிகே சார்பில் கட்சி தானே, அரசியல் தானே நடத்துகிறோம். நீ எப்படி அரசியல் லோக்கல்லையே பேனர் டிவிகேவோட தலைமையே நீயே ஃபோன் பண்ணி கேஸு கொடுப்பேன்னா நீ எப்படி கேஸு கொடுப்ப? தண்ணி இல்லை, காலேஜ் இல்லை, எந்த வசதியுமே இல்லை, இங்கே எந்த செயல்பாடுமே இல்லாமல் 20 வருஷம் இருக்குன்னு நாங்கள் எதிர்த்து நின்று போராடும் போது கூட வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் ஃபோன் அடித்து நாங்கள் வந்து அப்படிதான் இப்படிதான் என்ன நீ ஃப்ளெக்ஸ் எடுக்காட்டினா நான் போலீஸில் கேஸ் கொடுப்பேன்னா அதையும் வந்து சொல்லி பார்த்தேன். எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. நீ 2 நாள் சொல்லி பார்த்தா ஃப்ளெக்ஸ் எடுக்க சொல்லி நாங்கள் எடுக்கலை. அதுக்கடுத்து வந்து லோக்கல் சேர்மனோட கணவரும் 4 கவுன்சிலரும் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஃப்ளெக்ஸை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதை நீ முன்னாடியே சொல்லி பார்த்த எங்களை எடுக்கிறதுக்கு. அப்போ யார் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எடுக்க சொன்னான்? இப்போ அவர் இப்போ வந்து நான் தோற்கடிக்க பார்த்து இந்த இதை தோற்கடிச்சிட்டு திருப்பத்தூர் தொகுதியை இப்போ நீங்கள் காரைக்குடியில் சிறப்பாக வாழ்றீங்க. இப்போ ஒரு வீணு போனால் ஏதாச்சும் போய் நல்ல லக்ஸூரியஸான வாழ்க்கை காரைக்குடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போனால் பாரில் ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுனாலும் நல்ல இடங்கள் இருக்குது, எங்கே வேணாலும் ஆப்ஷன் இருக்குது, விளையாடலாம், தேட்டர் இருக்குது, எல்லாமே ஒரு வளர்ச்சி உள்ள ஊராகவே மாறி இருக்கு. அங்கே நீங்கள் தங்கிக்கிறீங்க அழகா. எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? ஒரு டீ குடிக்கணும்னாலும் எங்களோட நிலைமை என்ன? ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு நட்ஸ் இது வாங்கி கொடுக்குறோம், பன்னு வாங்கி கொடுக்குறோம், எதுவும் கிடைக்காத ஊர்ல நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
ஒரு ஒரு ஃப்ரைடு சிக்கன் வாங்கணும், இல்லை தந்தூரி வாங்கணும், எதுவும் எங்கள்கிட்ட இல்லையே. நாங்கள் எந்த இதுவுமே அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கோமே நாங்கள் இங்கே. உனக்கு என்ன இப்போ இது எல்லாம் தலைமையோட பிரச்சனை. இது தலைமை கொஞ்சம் பார்க்காம வேற மாவட்டத்துக்காரவங்க, வேற மாவட்டம்னா என்ன, இந்த தொகுதியிலேயே சாரா மக்களை கொண்டாந்து இங்கே மாவட்ட செயலாளரை போடுறது, அதுவும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடுறது, அவங்கள வச்சுக்கிட்டு அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன தெரியும் இங்கே உள்ள கஷ்டங்கள். மாவட்ட செயலாளரும் என் ஒரு தொகுதி இல்லை, அவருக்கு இங்கே ஓட்டும் இல்லை. மாவட்ட பொருளாளருக்கும் ஓட்டு இல்லை. மாவட்ட இணைச் செயலாளருக்கும் ஓட்டு இல்லை. மாவட்ட துணை செயலாளருக்கும் ஓட்டு இல்லை திருப்பத்தூரில். அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி இங்கே நிற்பாங்க, எப்படி ஒரு இங்கே உள்ள கட்சி எம்எல்ஏ நின்னாலும் அவருக்கு எப்படி அவங்க இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைலாச்சும் தெரியுமா யாராச்சுக்கும்? எனக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக இதை பேசாமல் இருந்தேன்னா, இங்கே பார்த்தோன்னே இது ஒரு அரசியலா, இவங்க என்ன இப்போ ஒரு தரங்கட்ட அரசியல் பண்ணுறாங்களே, இது என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு புரியாமல் இருந்தது தான் அங்கே பொதுச் செயலாளர்கிட்டையும் யார்கிட்டயாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி இதை சரி இப்போ போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினச்சா, கடைசி கட்டத்தில் வச்சுக்கிட்டு ஓட்டு இல்லாதவங்களையும் வேற அவர் திருவாரணையில் வேலை பார்த்தார் 2.5 வருஷம். அதுக்கு திருப்பத்தூர் ஒரு எப்படி தீண்டத்தகாத ஊர் திருப்பத்தூர், இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு திருவாரூரை போய் வரோம். அப்புறமாட்டி விருப்ப மனு கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறமாட்டி அங்கே சீட்டு கொடுக்கலன்னொன்னே எனக்கு இந்த சீட்டாச்சும் கொடுங்கன்னு இங்கே வருவாங்களாம். இங்கே என்னத்தை பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனையில் இருக்குன்னு என்ன தெரியும். வந்தோடனே எப்படி 20 நாளில் அடுத்தவன் செலவழித்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் உங்களுக்கு செலவை விடுங்க. இது என்னோட விருப்பத்தினால தளபதிக்காக பண்ணுறது. நான் இப்போ பண்ணுறோம், எல்லாரையும் போராடி இங்கே பண்ணி எல்லார் மனசுலையும் டிவிகேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து டிவிகே தான் மாற்றுன்னு சொல்லி கொண்டாந்து வச்சுருக்கும் பொழுது அந்த இடத்த பிடுங்கி இன்னொருத்தவங்கிட்ட ஈஸியாக மாற்றிட்டு போகிறதுக்கு ஒரு நைட்டில் 2 தடவை 3 தடவை மாற்றிட்டு உடனே பண்ணிவிட்டு இங்கே வா நீங்கள் 2 நாளில் கூப்பிட்றேன்னு பொதுச் செயலாளர் சொன்னீங்க. நான் 2 நாளில் கூப்பிட்டுறேன்ப்பா, ரீசஃபில் இருக்குது, நான் ரீசஃபில் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஏன்னா வேறு தொகுதிக்காரர்கள் நீங்கள் உடனே அறிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். வந்தது நாங்களும் தான் அங்கே காலையிலேருந்து சாப்பிடாம பட்னியாக கிடந்து காலையிலேருந்து உட்காரோம், அங்கே உட்காரோம், இங்கே உட்காரோம், நைட்டு 4 மணி வரைக்கும். உங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, 16 நாள் தூங்காமல் டே நைட்டாக நின்று உழைக்கிறிய பொதுச் செயலாளர். நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். அவ்வளோ கஷ்டத்துலையும் அங்கே உணர்ந்து தான் பண்ணுறிய. எங்கே எல்லாரும் உங்களை புஷ் பண்ணி என்ன செய்ய சொல்கிறாங்க, ஏது செய்ய கடைசியில் ஒரு எல்லா அழுத்தத்துலையும் திருப்பத்தூருக்காரவங்களுக்கு கொடுக்காம வேற ஆளுக்கு கொடுத்துட்டு, இது என்ன நிலைமையில் நீங்கள் உடனே அறிவிச்சிட்டீங்க. நீங்கள் ரீசஃபில் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எப்போ ரீசஃபில் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சொல்லி விட்டீங்க ரீசஃபில் பண்ணுறேன்னு. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையிலையா இது மாதிரி சொன்னீங்க. நான் பண்ணுறேன் 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு சொன்னீங்க, விடிய ஞாயிற்றுக்கிழமை காலைல. சரி ஓகே இதை பண்ணிடுவோம்பா அப்படின்னு சொன்னீங்க. ரீசஃபில் பண்ணிட்டு சொல்கிறேன். எப்போ சொல்கிறீங்க? எல்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் இது எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? நாங்கள் பதவிக்கு உங்கள்கிட்ட புஷ் பண்ணோமா எங்களை பதவியை கொடுங்கன்னு? இல்லை எல்லாரும் மாதிரியும் 1 ரூபா 2 ரூபா செலவழிச்சிட்டு நாங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டோமா? நாங்கள் என் தொகுதிக்காக ஏதாச்சும் செய்யணும். என் தொகுதி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு காயப்பட்டு எந்த இதுவுமே இல்லாமல், பொருளாதாரத்துலையும் இல்லாமல், எந்த பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல், ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல், ரோடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஹாஸ்பிட்டல் இல்லாமல், போகிறதுக்கு இடம் இல்லாமல், இருக்க சாக்கடையிலையும் கொசுக்கடியிலையும் மனசு நொந்து எதுவுமே இல்லாமல், பஸ் வசதி ரோடு ஒழுங்கா இல்லாமல், எல்லா இடத்துலையும் சாக்கடை அப்படின்னு, ஆஸ்பத்திரிக்கு கூட இங்கே இப்போ ப்ராப்பராக இல்லாமல் எல்லாத்தையும் சிவகங்கைக்கு போ, அங்கே போ, இங்கே போ, ஏதாச்சும் ஒரு இந்த அண்ணா சிலை கூட சேலை ஏதாச்சும் ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக கூட இல்லாமல், அவன் பாருங்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு ஒன்றதுக்கு கூட கொடை இல்லாமல் அவங்கவுங்க என்னென்ன வேலை தொழிலை பண்ணி எது சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் என்னென்ன கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாம் திருப்பத்தூர்ல இருந்துக்கிட்டு. எல்லாம் வெளிநாட்டில் இருக்கான். வெளிநாடு போய் ஒருத்தன் குடும்பமும் எல்லா குடும்பமும் கஷ்டப்படுது. தங்க சகோதரிகள் ஃபுல்லாக அவங்க எல்லா ஊரில் இருக்காங்க. எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இங்கே உள்ள பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தகப்பன் இல்லை. எங்கே போனாலும் லேடிஸுக்கு சேஃபே இல்லாமல் அன்சேஃபாக எதுக்கு எடுத்தாலும் அவங்களே கடைக்கு போய் அவங்களே பண்ணி அவங்களே ரீசார்ஜ் பண்ணி அவங்களே பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு எல்லாம் பணத்துக்காண்டி ஊருக்கு போயிட்டு
இங்கே உள்ள கஷ்டத்தை ஃபுல்லாக அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் ஏதாச்சும் இதுக்கு வந்து என்ன ஒரு மாற்றா ஒரு இங்கே உள்ள ஒரு 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 இண்டஸ்ட்ரியலில் கட்டி விடலாம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை கட்டி விடலாம், ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸை கட்டி விடலாம், ஏதோ ஒரு வேலையை கொடுக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ்க்கு உருவாக்க விடலாம், எல்லாம் ஐடி கம்பெனிஸ் மாதிரி இங்கே எதோ இப்போ இந்த காட்டுக்கு வரமாட்டாங்கனாலும் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம். இப்போ இருக்கப்ப எனக்கு என்னன்னே புரியல. திரும்ப ஒரு ஒரு அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒன்று எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். இப்போ அவங்கவுங்க குவாரிக்கெல்லாம் அடிஷ்னலாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஊரில் வந்து கரண்ட் பத்தாமல் ட்ரிப் ஆகுது, ஓவர்லோட் ஆகுது, எரிஞ்சு போகுது, பாலம் கட்டலை, ரோடு இல்லை, எந்த இடத்துலயாச்சும் நிழற்கேடு பயணிகள் வந்து நிற்கிறதுக்கு, பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறதுக்கு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. சாதாரண கவுன்சிலராக இருக்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் வந்து ஒரு சென்ட்ரல் சிபிஎஸ்சியோட ஸ்கூல் நடத்துகிறாங்க. எல்லாருமே ஒரு ஒரு கவுன்சிலர் ஸ்கூல் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒழுங்காக ப்ராப்பரான பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை. இதெல்லாம் எங்களோட கஷ்டம் இல்லையா? எங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே நாங்கள் திருப்பத்தூர் மைந்தனா திருப்பத்தூரில் பிறந்தவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறோம். எங்களுக்கு எத்தனை வருஷமையா இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம். ஒருத்தருமே திருப்பத்தூர்ல இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களுமே வேற ஆளுகிட்ட கொடுத்து இந்த திருப்பத்தூர் தாயை பெத்தவங்களை வந்து பெத்த தாய்க்கு ஏதாச்சும் செய்யறதுக்கு தானே நாங்கள் வர்றோம். அதை ஏன் ஜாதியத்தை சொல்றிய, காசு இல்லைன்றிய, அதை பண்றிய, அந்த காசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, புதுசுன்றிய, பழசுன்றிய, எதுக்குயா என்னையா கணக்கு இதெல்லாம்? இதில் ஏமாத்துற வேலை வேற. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு சொல்கிறோம், இங்கே போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா? நாங்களாம் எதுக்கையா வரோம்? சரி, விஜய் தளபதி வந்தாருன்னா அவர் கூட நல்லா இருக்கலாம், அவரோட சேர்ந்து பயணித்து போராடலாம், எங்களுக்கு உள்ள கஷ்டத்தை போக்கலாம், இங்கே உள்ள மக்களோட கஷ்டத்தை போக்கலாம். ஏன் எங்களுக்கு என்ன, எனக்கு தனியாக கூட நான் நின்றுட்டு போகிறோமையா? எங்கள் தாயை, எங்கள் திருப்பத்தூர் தாயை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து தாயின் மகனாக நின்று பார்க்குறையா? ஒவ்வொரு மகனும் என் கூட வருவாங்கயா, ஒவ்வொரு மகளும் என் கூட வருவாங்கயா, எல்லாரும் என் கூட வந்து எனக்காக ஒத்துழைப்பு தருவாங்கயா. நாங்கள் அடுத்தவங்களை போய் நம்பி இது வரைக்கும் எல்லாரையும் நம்பி மண்ணா போயிட்டோம்யா. நாங்கள் மண்ணாவும் போயிட்டோம், ஓடாவும் போயிட்டோம். ஒவ்வொருத்தவனும் என்னோட வயசை ஒத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமாக இருந்தவங்க ஃபுல்லாக பாதி பேர் இறந்து போயிட்டாங்கயா. எல்லாம் கூடி ஒன்றும் இல்லை. யார் பார்த்தாலும் செதஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தனும். அவன் இன்னும் 40 வயசு ஆள் மாதிரி இல்லையா, எல்லாம் 70 வயசு 60 வயசு ஆளாக மாறி மாதிரி போய் கிடக்குறாங்க. காரணம் என்ன? வறுமை, காசு இல்லை, உழைக்கணும், இருக்க காசையும் குடிச்சிட்டு. எங்களோட வழி எங்கள் தொகுதியை காப்பாற்றுறதுக்கு எங்கள் ஊரில் இருந்து வராமல் நான் போய் வேற ஒருத்தர் ஆளை கூப்பிட்றேன்னா அப்புறம் எதுக்கியா நாங்களாம் இங்கே பிறந்திருக்கணும்? அவ்வளோ தகுதி இல்லாதவங்க திருப்பத்தூரில் பிறந்தவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறப்ப எங்கள் தொகுதியை வேற ஆளுக்கு நாங்கள் கொடுக்கணும்? நாங்களே நின்றுக்கிறோமையா, நாங்களே பார்த்துக்கிறோமையா? இதில் என்ன இருக்குது? நாங்கள் ஏன் கட்சியை நம்பணும்? எல்லா கட்சியிலும் இதே மாதிரி பாகுபாடு, எல்லாம் வேற ஊரில் இருந்து கொண்டாந்து இங்கே போட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாம் சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கு இது என்ன வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் திருப்பத்தூராங்க? அது இருக்கிறவங்கள ஃபுல்லாக வாழ வச்சுட்டு இல்லாதவங்கள ஃபுல்லாக மண்ணா போக சொல்லி இங்கே இருக்கிறவங்க, இங்கே பிறந்தவங்களாம் இந்த தொகுதியில் இருக்கிறவங்கள ஃபுல்லாக மண்ணா போக வைக்கிறதுக்கு இதில் என்ன பெருமைகள் நீங்கள் கட்சி நடத்துகிறாங்க? ஒவ்வொருத்தவங்களும் கட்சியில் வந்து உண்மையாக வந்து உழைச்சி உண்மையான மக்களுக்கு செய்கிறவனா பார்த்து சீட்டு கொடுங்க தயவு செய்து. வந்து சும்மா நம்ம இவங்க இப்படி பண்ணுறது, அப்படி 10 பேரை வச்சுட்டு இப்படி ஓட்டுறது அந்த மாதிரி ஆட்களை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவு நல்லபடியாக நல்லா உழைக்கிறவங்களா, நல்லா செய்கிறவங்களா. நான்லாம் 1996 திருப்பத்தூர் பேரை காப்பாற்றணும்னு சொல்லி கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊர்லையா, நானும் என் நண்பர் இருக்கான், அந்த கொலக்கட்டவங்களாம் இருந்தாங்க, ஒவ்வொரு ஊராக நாய் போடாத பாடு வெயிலையும் சைக்கிளில் ஓட்டியும் ரகு அவன் என் தம்பி எல்லாருமே ஒரு ஏரியாவாக போய் எலெக்ஷன் ஓடுத்தேன். எல்லாருமே தெருவாக போவோம். சோறு இருக்காது, அழகர் இவன் முருகன் எல்லாருமே சோறு இருக்காது, போய் கஞ்சி வாங்கி குடிச்சு கணபதி அண்ணன் எல்லாருமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரை பேரை கொண்டு வர்றதுக்காண்டி ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சோம்யா. எங்கே போனாலும் திருப்பத்தூர் இருக்கணும், தேவகோட்டை போவோம், திருமயம் போவோம், புதுக்கோட்டை போவோம், இங்கிட்டு சிவகங்கை போவோம், இங்கிட்டு மேலூர் போவோம், இங்கிட்டு மதுரை அமைச்சவன், இங்கிட்டலாம் போவோம், இங்கிட்டு சிங்கம்னாரி, இங்கிட்டு நத்தம்,
எல்லாருமே போய் இந்த திருப்பத்தூர்னு பேரை வெளியில கொண்டு வரணும். ஏன் இந்த ஊரே வெளியில வர மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடுபட்டு இருக்கோம். ஏன் விளையாண்டுலாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அவ்வளோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்தில் போய் கஞ்சி தண்ணியையும் இதையும் வாங்கி குடிச்சு ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தரோட பாசம் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை உணர்ந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு போய் பார்க்குறேன். நான் இன்னைக்கு சம்பாரிச்சேன், நான் போகிறேன். நான் சம்பாதிக்கிறேன், நான் போகிறேன். எல்லாருமே இன்னும் வந்து முன்னேறாமவே பாதி பேர் இருந்தா என்ன, எப்படிதான் அதை சரி செய்யலான்னு வந்து நின்னாலும் நீங்க அப்படி நீ இப்படி உனக்கு அதை கொடுக்கக்கூடாது, நீ 2.5 மாசம் தான் வந்திருக்க, அவங்கெல்லாம் 2.5 வருஷமா கட்சியில நீ 2.5 வருஷமா இருந்துட்டு சும்மா படுத்து கிடந்துட்டு ஒரு போட்டோ கூட ஒருத்தன் ஒரு ஊருக்குள்ள போய் இவர் யாருன்னு கேட்கறன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுப்பீங்க. நாங்க வந்து வம்புடியா இங்க இருந்து 30 பேரை 40 பேரை கூட்டு வந்து நாங்க ஒரு தடவை வர்றப்ப 50,000 ரூபா 70,000 1 லட்சம் ரூபான்னு செலவு பண்ணி உங்க நம்ம தலைமையில வந்து கேட்டா எங்களையே உதாசனப்படுத்துறீங்க. நாங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் பாருங்க. நீங்க இருக்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கூப்பிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு இந்த 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 இவர் விநாயக மையரசுங்கிறவரோட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு கிராமமா போய் கேளுங்கய்யா. போய் பாருங்க டிவிக்கு சைடு இவர் விசிலுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன செஞ்சாரு எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. எதுக்கு வந்து பிளாங்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரிஜெக்டட், நீ இந்த சமுதாயம் ரிஜெக்டட், நீ எத்தனை 2.5 மாதம் ரிஜெக்டட். கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு எதுக்காக நியாயம் வேணும். என்ன நியாயம் தர்மங்கள்லாம் இல்லாமல் எந்த இதுவுமே வந்து செய்யாதீங்க. நியாயம் தர்மங்கள் அதிகமாக வேணும். சரியா? நியாயம் தர்மத்தோடு நடந்துக்குங்க. எங்களோட தொகுதியை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து கட்சியில் சேரோம். நீங்கள் வந்து உறுதுணையாக இருப்பீங்கன்னு. ஏன்னா நான் தலைவதி சொல்கிறதுனால தான் நாங்கள் வந்து இது பார்க்க மாட்டோம், அது பார்க்க மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோன்னு. ஆனால் எல்லா கட்சிகளோடையும் நான் பார்த்து வந்த கட்சியில் எல்லா கட்சிகளோடையும் நீங்களும் இப்போ அதோட மிக மிஞ்சிய செயல்பாடுகளை செய்கிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்குங்க. நானும் தனியாக நிற்க முடியும், நானும் நிற்பேன். நானும் நின்னாலும் என்னோட திருப்பத்தூரில் என்னோட திருப்பத்தூருங்கிறத தாய் நாடு மட்டும் இல்லை, என்னோட தாய் தொகுதியுமே, என்னோட நான் பிறந்த ஊரும் என்னோட மண்ணும் என்னோட தாயை போன்றது. அந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருமே, இந்த தொகுதியில் பிறந்த அத்தனை பேருமே நான் நின்னாலும் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துங்க. நான் வந்து தனியாக நின்னாலும் சுயேட்சையாக நின்னாலும் ஓட்டு போடுறதுக்கு என் கூட வர்றதுக்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் நீங்கள் நான் 2.5 மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ வந்து பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்து இங்கே என்ன சேட்டை இது என்னென்ன இருக்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோமோ எங்களுக்கும் நாங்களும் பண்ணிக்குவோம். அந்த காசை நான் வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு இருக்க அனாதைகளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். நானும் இப்போ நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்களும் திருப்பத்தூரில் இருக்கிற அனைவரும் கொஞ்சம் வந்து பார்த்து நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யார் செய்வாங்களோ அவங்களுக்கு பொண்ணுங்க. உங்களை வச்சு செய்கிறவங்களுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். என் பேர் விநாயகம் ஐயரசு.